வெல்கம் டு ஹெச்ஆர் மாஸ்டர் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இபிஎஃப்பில் ஃபார்ம் 31 அட்வான்ஸ் போட்டு எப்படி நம்மளோட பிஎஃப்பை கிளியர் பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்மளோட யூசர் நேம் லாகின் போட்டு ஓடிபி கேட்கும். ஓடிபி நமக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு 6 ஓடிபி வரும். 6 ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணதும் நம்மளோட மெம்பர் போர்ட்டலுக்குள்ளே போகும். நாமினேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க, இல்லாட்டி லேட்டர்னு கொடுத்துட்டு ஆன்லைன் சர்வீசஸில் ஆன்லைன் கிளைம்ஸ் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஆன்லைன் சர்வீசஸில் ஆன்லைன் கிளைம்ஸ் அப்படின்றதில் நம்ம கம்பெனியை விட்டு நின்றுருந்தோம் அப்படின்னா அதில் வந்து என்ன வரும் அப்படின்னா ஃபார்ம் 31 வரும், ஃபார்ம் 19 வரும், ஃபார்ம் 10C வரும். இந்த மாதிரி வரும். நம்ம கம்பெனியில் லைவில் இருக்கோம் அப்படின்னா ஃபார்ம் 31 மட்டும்தான் வரும். இந்த மாதிரி உள்ளே போனதும் நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஆல்ரெடி நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் சரியான்னு செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு கிளைம் கொடுத்துட்டு ஐ வாண்ட் அப்ளை ஃபார் ஃபார்ம் 31 கொடுத்துட்டு சர்வீசஸில் எந்த கம்பெனியில் இருக்கிறதுல நம்ம அட்வான்ஸ் வேணும் அப்படின்னு. மோஸ்ட்லி இதில் வந்து ரீசனில் வந்து இல்னஸ் கொடுங்க, அப்போ தான் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்துட்டு எம்ப்ளாயி அட்ரஸ் வந்து நம்மளோட அட்ரஸ் கொடுத்துட்டு டோர் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு எவ்வளோ இருக்கோ அதில் 70% வரைக்கும் நம்ம வந்து ஃபார்ம் 31 போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட அட்ரஸ் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு பின்கோடு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வந்து நம்மளோட ரெஜிஸ்டர்டு ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி. மோஸ்ட்லி பிஎஃப்பை பொறுத்த வரைக்குமே எல்லாமே ஆதார் லிங்க்டுக்கு மட்டும்தான் ஓடிபி போகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஓடிபி ஐடின்னு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 நம்பர் வரும். அதுக்கப்புறம் 6 நம்பர் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு வேலிடேட் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஆன்லைன் கிளைம் நாட் சப்மிட்டட் அப்படின்ற மாதிரி எரர் வரும். திரும்ப ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சர்வரில் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டுருக்கும். திரும்ப ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டு ஒரு க்ரீன் கலர் பிடிஎஃப் ஒன்று வந்துடும். வெயிட் பண்ணுங்கள், இதில் திரும்ப இன்னும் எரர் தான் வந்துட்டு. இது சப்மிட் ஆகிடுச்சு. சப்மிட் ஆனதும் இப்படி ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று வரும். இது வந்து நம்ம அட்வான்ஸ் போட்டதுக்கான ஃபைலு. இதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்போ அட்வான்ஸ் எடுத்தோம் அப்படின்றதுக்கு வந்து அது வந்து